எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம சிக்கன் கரீஸோ குருமா அந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு இல்லைன்னா கொஞ்சம் பாதாம் அந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம வால்நட்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிக்கன் கறியை செய்ய போகிறோம். இந்த ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வால்நட் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 40 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. அடுத்து 1 கப் வால்நட்ஸை 2 நிமிஷத்துக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் 2ஆ கீறி போடுங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறினதும் ஊற வச்ச சிக்கன் பீசஸை ஆட் பண்றேன். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து தக்காளி பேஸ்ட் ஊத்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அடுத்து நான் வறுத்த வால்நட்ஸை அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணாம அரைங்க. அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்டா அரைஞ்சிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வால்நட் பேஸ்ட் ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லியை போடுங்க. கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சம் கசூரி மேத்தியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வால்நட் சிக்கன் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான வால்நட் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது நீங்கள் செஞ்சு சூடாக சப்பாத்தி ரோட்டி இல்லைன்னா பூரிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.